நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சியா, சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம். இல்ல, கொஞ்சம் ஜாலியா தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, எப்பா மழை வந்து கொஞ்சம் காப்பாத்திச்சு. அதுக்கப்புறம் டே 4ல இருந்து இந்தியா கொஞ்சம் புல் பேக் பண்ணி ஃபைட் பேக் எல்லாம் பண்ணாங்க. இல்லன்னா ஒரு இடத்துல ஆஸ்திரேலியா டெஃபினட்டா வின் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆப்பு வச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியான்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்தோம். அதுல இருந்து ஒரு புல் பேக் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு டிராவை பண்ணிருக்காங்க இந்தியா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இதற்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மழைக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஓவராலா மேட்ச் அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்து அந்த இது ராதாரவி சொல்லுவார் பாத்தீங்களா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்ற மாதிரி. 5 நாள் மேட்ச்ன்னு சொன்னாலும் நடந்தது ஒரு 2.5 3 நாள் தான் மேட்சே நடந்தது. மீதி 2 நாள் வச்சு செஞ்சுட்டான் வரணும் பகவான். ஓகே, அதன் காரணமாக இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சீரீஸ் அலைவா போயிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான மேட்சுங்க. மறந்துடாதீங்க, 1 நாள்ல இருக்கும். 3வது டெஸ்ட் மேட்ச். யார் வின் பண்ணாலுமே மிகப்பெரிய அப்பர் ஹேண்ட் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றத பத்தி ஏற்கனவே சொன்னேன். ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற போது டக்குன்னு ஒரு கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப சீரீஸ் அடுத்த 2 மேட்ச்ல யாரு நெக்ஸ்ட் மேட்சை வின் பண்றாங்களோ அவங்க சீரீஸை வின் பண்றதுக்கு ஒரு பலமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 2 சைடும் அங்கங்க ஒரு புல் பேக் கொடுக்கறதுனால இந்தியா ஆஸ்திரேலியா வழக்கம் போல தெரிக்குது மச்சா. சரி, மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அஸ்வின் ரவிச்சந்திரன் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. ஆனா எப்பவுமே சர்ப்ரைஸ் கொடுக்கறதான நம்ம தம்பி அஸ்வினுக்கு பழக்கம். அப்படின்றதுனால இந்த நியூஸ் எங்க ஸ்டுடியோல நாங்க கேள்விப்பட்ட போது அரசல் புட்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னபோது, இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இது ஒரு அஸ்வின் ரிட்டையர்மெண்டா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம் சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தார் அஸ்வின். நீங்க முதல்ல பாத்தீங்கன்னாலே இப்ப இந்த 10 மேட்ச்லயே பாத்தீங்கன்னா அவரும் வந்து கம்பீரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க விக்கெட்ல. அஸ்வின் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு, ஒரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு கம்பீர. அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். சோ டெஃபினட்டா அவர் துடிப்பாருங்க. எதுவா இருந்தாலும், ஐயோ பந்த என் கையில கூலியா, உள்ள போய் பண்றேன், இவ்வளவு சாதிச்சிருக்கேன், நான் வெளியே உட்கார வைக்கிறேன் அப்படின்றத அவரோட அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் எப்பவுமே அவருக்கு கிரிக்கெட்டின் மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு. சோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு மனசுல ஏற்பட்ட ஒரு காயம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மிட்ஸ் ஆஃப் த சீரிஸ் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் 2 விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா 2 அற்புதமான கிரிக்கெட்டர்ஸ் இதே 10 வருஷம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல் டைம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். அவர் நம்ம ஊர்ல ரிட்டையர் ஆகல, ஆஸ்திரேலியால போய் அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெல்பர்ன் டெஸ்ட்க்கு அப்புறம் நினைக்கிறேன் மிட்ஸ் ஆஃப் த சீரிஸ்ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தோனி அவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர் இந்தியாவில தானங்க ரிட்டையர் ஆயிருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த டைம்லயே வந்து ஒரு உறுத்திய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம ஊர் பையன் ரவிச்சந்திரன் அஸ்வின் எத்தனையோ, அதாவது ஹோம் சீரீஸ்னு சொன்னா சிம்ம சொப்பனமா இருக்கிற அந்த பையன் அப்ராட்ல போய் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப, அதுவும் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஒரு வானிலை அறிக்கை வந்து படிச்ச மாதிரி அடுத்த 1 மணி நேரத்துக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அஸ்வின். அந்த மாதிரிலாம் அஸ்வின் போக முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு மிகப்பெரிய சென்ட் ஆஃப் கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைனா, இப்ப நீங்க வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு மேட்ச்ல ஆடி அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு, பட் அந்த அடுத்த ஹோம் சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட இடைவெளி இருக்கிற ஒரு காரணத்தினால் அஸ்வின் ப்ராப்ளி போதும்பா அப்படின்னு கையை தூக்கிட்டாரு. ஆனா அவருக்கு மனசுல ஏதோ ஒரு காயம் கண்டிப்பா இருந்திருக்கு. அதன் காரணமாக ஒரு எமோஷனல் ட்ரிகரையும் நம்ம பார்த்திருக்கோம். படிச்சா ஹேட்ஸ் ஆஃப்ங்க. எனவே அஸ்வினோட சாதனைகளை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். அண்ட் இந்த முடிவுக்கும் நம்ம வந்து டெஃபினட்டா அந்த ரெஸ்பெக்ட கொடுத்தாகணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பர்சனலா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரம் பிராட்காஸ்ட்ல கண்டிப்பா பார்ப்போம். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்ல இருந்து ரொம்ப தூரம் அஸ்வினை நம்ம தள்ளி விடவே முடியாது. அந்த கிரிக்கெட்டை சுத்தியே தான் இருப்பாரு. பிகாஸ் he simply eats, breathes, sleeps cricket அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட்டர். ஸோ ஆல் த பெஸ்ட் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகிறோம். ஹேட்ஸ் ஆஃப் டு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஓகே, இப்ப மேட்ச்குள்ள போலாம். மேட்ச்குள்ள நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உள்ள போங்க. ஏன்னா மழை கொடை எடுத்துன்னு போகணும் போல இருக்கு. மேட்ச் இப்ப நான் ரிவ்யூ பண்றதுக்கு கொடை வச்சு தான் பண்ணணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மழை வச்சு செஞ்சுட்டா அந்த மேட்ச். ஜோக் இல்லையா? ரொம்ப இரிட்டேட்டிங் விஷயம் தான். நீங்க பேட்ஸ்மேனா இருக்கட்டும், போலரா இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் பேட்டிங் ஆடுறான், திருப்பி உள்ள போயிட்டு உட்காடுறான், திருப்பி ஒரு 5 நிமிஷம் போலிங் போடுறவனுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா உள்ள நீங்க வார்ம் அப் ஆகி நல்லா வந்திருப்பீங்க. ஒரு ரிதம் இருக்கும். அந்த ரிதம் பிரேக் ஆகும். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 முறை இன்டரப்ஷன் வந்திருக்கு. இந்த ஒண்ணு பேட் லைட் இல்ல மழை அந்த மாதிரி. அப்படின்ற போது இந்த மேட்ச் மோர் ஆர் லெஸ் இந்த டிராவை நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து, இருந்தாலும் ஆஸ்திரேலியா ரொம்ப அக்ரெசிவா கிரிக்கெட் ஆடின ஒரு காரணத்தினால் வின் பண்ண ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஒரு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பா அட்லீஸ்ட் டே 4
லஞ்ச் டைம் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியா ஒரு புல் பேக் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆஸ்திரேலியா முதல்ல பேட்டிங் ஆனாங்க. அவங்களும் ஓப்பனிங் டாப் 3 ததிங்கினத்தம் தான் ஆடிட்டு இருக்காங்க. 70 for 3 அப்படின்னும் போது ஓகேடா தெரிக்கிறாங்க நம்ம பயமில்லைங்க அப்படின்ற போது வழக்கம் போல இந்த டிராவிஸ் ஹெட் ஏங்க அவர் அந்த ஹெட்னு பேர் வச்சாலும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஹெட்டேக்கா இருக்குது. அவர் உள்ள வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலையெழுத்தை மாத்தி வச்சுட்டு எழுதி போயிடுறாரு. அதுவும் இந்தியா என்ன பாவம் செஞ்சோம் உங்களுக்கு ஹெட் ஏதாவது வாய்க்கா தகுறாருக்கா? நமக்குள்ள என்ன பிரச்சனை? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எல்லாத்துலயும் வந்து பொழப்பலம் பழகிறீங்க. நீங்க நார்மல் WTC ஃபைனல் வச்சு செஞ்சாரு, ODI ஃபைனல் வச்சு செஞ்சாரு, அப்புறம் மத்த மேட்ச் எல்லாமே வச்சு செஞ்சிருக்காரு. இங்க வந்து அதையே பண்ணிட்டு இருக்காரு. போன மேட்ச் 100, இந்த மேட்ச் 100. வாட் இஸ் தி ஸ்டேட்? கொஞ்சம் நன்றி கெட்ட மனிதரப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து IPL எங்களே கட்டி பிடிச்சி துட்டை வேற வாங்கிட்டு போறீங்க. ரொம்ப அநியாயம் பண்றீங்க ஹெட். ஆனா இங்க இந்தியா ஒரு பிளானிங்கே இல்லாம போற மாதிரி இருக்கு. டிராவிஸ் ஹெட்க்கு மீண்டும் ஓகே நம்ம ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹெட்டுக்கு ரன் குடுத்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி. எவ்வளவு பெரிய பிஸ்தா பிளேயரா இருந்தாலும் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு பிரஷரை நீங்க கிரியேட் பண்ணலான்றது கிரிக்கெட்ல நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு விஷயம் இல்லையா? அவருக்கு அந்த ஷார்ட் பால் பிரச்சனை இருக்கு, நான் மீண்டும் சொல்றேன். பட் அந்த ஷார்ட் பால் கன்சிஸ்டன்டா நீங்க மன உறுதியோட 1 hour to 1.5 மணி நேரம் நான் அவர் வச்சு செய்யறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க அந்த அக்ரஷனோட போகணும். நீங்க ஓவராலா பாருங்க, ஹெட் இப்ப ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 400 ரன் கிராஸ் பண்ணிட்டாரு. அவர் ஆடினதே பாத்தீங்கன்னா ஒரு 400 450 பந்து ஆடி இருப்பாரு. அப்படி ரன்ன பால் வச்சுக்கோங்க, 450 பந்து ஆடி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த 450 பந்துல அவருக்கு போடப்பட்ட பவுன்சர் ஒரு 15 to 20 பந்து தான் இருக்கும். மத்த பால்ல மேல அவருக்கு பலத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ற போது இது பேட் கமின்ஸ் ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க. பேட் கமின்ஸ் அவர் வந்து ஹெட்டுக்கு வந்து எகெயின்ஸ்டா போலிங் போடுறாருன்னா டெஃபினட்டா ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுப்பாரு. we are going to test him with the bouncers and all that stuff. ஒரு மைண்ட் கேமா ஆடுவார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் கிட்டத்தட்ட ஒரு 500 நாள் கழிச்சு அவருக்கு ஒரு 100 வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முள்ளு மேல நடப்பாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அடிக்கடி 100 அடிச்ச ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலி எல்லாம் ரொம்ப நாளா 100 அடிக்கலன்றது அவங்களுக்கு உள்ள அப்படியே ஒரு முள்ளு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காரு. அதாவது விராட் கோலி பர்த்ல அடிச்சாரு, இப்ப ஸ்டீவ் ஸ்மித் இதுல அடிச்சிருக்காரு அப்படின்றது. இது ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தோட இன்னிங்ஸ் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறேன். அதுக்கு காரணம் அப்கோர்ஸ் அவர் ஒரு லெஜெண்ட், அவர் திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு, அதெல்லாம் விட்டுருங்க. புட்டிட்டு அதை வந்து சைட்ல வச்சுட்டு ஆஸ்திரேலியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. அவங்க டாப் 3 கக்கிட்டு இருக்காங்க. கவாஜா இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம். எக்ஸ்பீனி வந்து இப்பதான் வந்திருக்காரு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. லபுஷேன் அவரோட அப்படியே ஃபார்ம் பயங்கரமா டிப் ஆயிருக்கு. அப்படின்ற பொழுது டிராவிஸோட பிரஷரை கம்மி பண்ணிட்டார் ஸ்டீவ் ஸ்மித். இப்போ ஒருவேளை ஸ்டீவ் ஸ்மித்தும் அதே ஒரு லேக் ஆஃப் ஃபார்ம்ல போயிருந்தாருன்னா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனார்னா லா ஆஃப் ஆவரேஜஸ்ல எங்கேயாவது அவுட் ஆகி தான் ஆகணும் டிராவிஸ் ஹெட். அப்ப பொத பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி அவங்க பேட்டிங்கும் சரிக்கிட்டு இருக்கு. அவங்க பேட்டிங் வந்து இப்ப ஸ்டீவ் ஸ்மித் அடிச்சதுனால மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஓகே வலுப்பெற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப டிராவிஸ் ஹெட்டுக்கும் பிரஷரை குறைச்சு விட்டுருக்காரு ஸ்டீவ் ஸ்மித். அதனால ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் புல் பேக் ஃபார் ஸ்டீவ் ஸ்மித், அவருக்கும் டீமுக்கும் சரி. அதுக்கப்புறம் ஆலெக்ஸ் கேரி, அந்த ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர்ஸ் எப்பவுமே பேட்டிங்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. அப்கோர்ஸ் லெஜெண்டரி ஆடம் கில்கிறிஸ்ட் விட்டுருங்க, அவர் வேற லெவலு. மேட்சே திருப்பி அப்படியே புரட்டி எடுத்துட்டு போயிடுவாரு. பட் இயன் ஈலி, ஆலெக்ஸ் கேரி இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் நாக்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆலெக்ஸ் கேரி ஓகே ஓவரால் பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவான ஒரு பொசிஷன் 445 அப்படின்றத முடிச்சாங்க, ஆல் அவுட் ஆனாங்க. பட் வழக்கம் போல யார் இந்த பக்கம் விக்கெட் எடுத்திருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாங்க தெரியும், என்னங்க கேள்வி இது அப்படின்ற மாதிரி. பும்ரா விக்கெட் எடுக்கலன்னா தாங்க ஆச்சரியப்படணும். அதாவது ஒரு மீனுக்கு நீந்த தெரியலன்னா தான் நம்ம ஆச்சரியம். இது மீன் தண்ணியில முழுகி போச்சா, ஐயோ என்னையா நம்புற மாதிரி விஷயத்த சொல்லியா அப்படின்ற மாதிரி. பும்ரா விக்கெட் எடுக்கலங்க, ஐயோ நம்புற மாதிரி விஷயத்த சொல்லு, 5 விக்கெட் எடுக்கலன்னு சொல்லு, 3 எடுத்தாரா 4 எடுத்தாரான்னு கேக்குற மாதிரி பும்ரா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அதாவது இன்னைக்கு உலகத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் மேல நம்பி நீங்க டிவி ஆன் பண்ணி இவர் போலிங் பாட்டா விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு பாக்கலாம்னா பும்ரா வழக்கம் போல ஒரு 6 விக்கெட். அப்புறம் முகமது சிராஜ், ஆகாஷ் தீப் எல்லாம் எங்க சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தோம். பட் இந்த 445ன்றது பும்ராக்கு வேற போலர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது குறைச்சிருக்கலாம். ஏன்னா இந்த விக்கெட்ல 450 ரன் விக்கெட்டே கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் ஒரு பக்கம் பேட்டிங்ல நம்ம சரிக்கிட்டு இருக்கோம், பட் போலிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் ஜாஸ்தி டிசப்பாயிண்டட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஓவருக்கு 4 ரன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பும்ரா பிஸ்டா மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டீவ் ஸ்மித்தும் டிராவிஸ் ஹெட்டும் ஆடின போது இந்த ஃபர்ஸ்ட் 400 ரன்ல எடுத்துக்கோங்க, குவிக்கஸ்ட் 100 பார்ட்னர்ஷிப் அங்கதான் வந்தது. அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா 2 பேருமே பிஸ்டா கிரிக்கெட்டர்ஸ். அண்ட் டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் ஆடினா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் சும்மா தீப்பொறியா நெருப்பு வச்ச மாதிரி 10 போகும்ன்ற நம்ம பார்த்திருக்கோம். எனிவே டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 100 110 பந்துல வருது அப்படின்னீங்கன்னா அது ஒரு மோசமான போலிங் தான் நம்ம சொல்லி ஆகணும். பும்ரா தவிர இந்த பக்கம் யாருமே சப்போர்ட்ல இல்ல. ஆகாஷ் தீப் கொஞ்சம்
ஓகே, பொட்டன்ஷியல் காமிச்சார் அவருக்கு. போலிங் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு சிராஜ் என்னை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட். அடுத்து இந்தியா திருப்பி பேட்டிங் வரும்பொழுது பிரச்சனை எப்பா அப்பதான் பக்குன்னு நம்மளுக்கு பிபி எகிரும். இந்த ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். அதற்கு காரணம் நான் இல்லை, நீங்க எல்லாருமே நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருப்போம். அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தான் அந்த பையன். பர்த்ல நம்ம பார்த்தோம் இந்த 150 ரன் பிளஸ் மிச்சல் ஸ்டார்க் ஒரு பந்தெல்லாம் ஆடிட்டு பால் இஸ் கமிங் டூ ஸ்லோ அப்படின்றலாம் ஒரு தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டான் அந்த பையன். அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணுங்க ஜெய்ஸ்வால். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுனால நீங்க டக்குன்னு ஒரு விராட் கோலியோ ஒரு சச்சின் ரோஹித் சர்மா ஒரு MS தோனிலாம் ஆக முடியாது அப்படின்றத அந்த பையன் உணரணும். அந்த மாதிரி பேட்டர்ஸே போலரை நீங்க போயிட்டு ஊசு பேத்தி ஒரு ட்ரிகர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல குவாலிட்டி போலர்ஸை நம்ம அவங்கள சீண்டவே கூடாது. ஏன்னா அவங்க திருப்பி 4 சிக்ஸர் கொடுத்தாலும் அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான பந்துகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்றதுனால ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த பேட்ஸ்மேன். பெரிய சச்சின் டெண்டுல்கரே போலர் ஏதாவது ஸ்லெட்ச் பண்ணா அவாய்ட் பண்ணிட்டு அப்படி போகுவார், திருப்பி எல்லாம் போய் பேச மாட்டார். அந்த ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால எத்தனையோ முறை மெக்ரா மாதிரி போலர்லாம் சீண்ட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சச்சின் அவர் பேட்ல தான் பேசுவார் அப்படின்றதுனால இப்ப என்ன ஆகுது பாருங்க, அந்த பால் இஸ் கமிங் டூ ஸ்லோன்னு சொல்லி அதே மிச்சல் ஸ்டார்க்கு வச்சு செய்யறாரு SSV ஜெய்ஸ்வால். பர்த்ல 200 பந்துகள் ஆடின ஜெய்ஸ்வால் அடுத்த ஒரு 3-4 இன்னிங்ஸ்ல 30 பந்துகள் ஆடல. இதுதான் தேவையில்லாம அந்த வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரஷர்ல பில்டப் ஆகி இப்ப மிச்சல் ஸ்டார்க்கு ஆடுறதுக்கு அவருக்கு பிரஷர் ஆகுது பாருங்க. எனிவே அது ஒண்ணு. அப்புறம் நீங்க பார்த்தா KL ராகுல் என்னங்க அதாவது நிறைய பேரு பயங்கரமா ட்ரால்கள் எல்லாம் பண்ணாங்க. அது நிறைய முறை ஷோலயே சொல்லிருக்கேன். KL ராகுல் ட்ரால் பண்ணி இப்ப இதெல்லாம் சொல்றவங்க எல்லாம் அவருக்கு கிளாஸ் புரியாம சொல்றாங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் அப்படின்றதுலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு வாரம் முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க தலைவா நீ தான் ஓப்பனிங். ஓகே ஓப்பனிங் நான் போறேன் அப்படின்ற மாதிரி அந்த டக்குன்னு ஒரு காம்னஸ் இருக்கு பாத்தீங்களா. அவரோட பேட்டிங்லயே பாத்தீங்கன்னா அவரோட பர்சனாலிட்டியின் வெளிப்பாடை தான் நான் பாக்குறேன். நீங்க கிரவுண்ட்லயே பரபரப்பா KL ராகுல் பேசி எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. அவர் பாட்டு சைலண்டா வருவாரு, அவர் பாட்டு சைலண்டா போவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அப்படின்னால ரொம்ப அமைதியான ஒரு மனிதர். அந்த அமைதி தான் அவரோட பேட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. மைண்ட் காமா இருக்கிறதுனால எந்த பந்து ஆடுறது, எதை விடுப்பது, எதை அடிப்பது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி அவருக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ ஓகே, KL ராகுல் கலக்கலா பேட்டிங் ஆடிருக்காரு. பட் மீண்டும் பிரச்சனை அங்க வருது பாத்தீங்கன்னா சுப்மன் கில், அதுக்கப்புறம் விராட் கோலி அகைன் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ரோஹித் சர்மா மீண்டும் மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப விராட் கோலி நான் ஒரு சின்ன விஷயம், என்னோட அப்சர்வேஷன், என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, நம்ம பாக்குற காட்சிகள் பார்த்தோம். ஒரு 40-45 மினிட்ஸ் போயிட்டு பிராக்டிஸ் பண்ணாரு, பந்துகளை விடுறதுக்கு போடுப்பான்னு சொல்லி விட்டுட்டே இருக்காரு அப்படின்றது அதுவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தவறான ஒரு அணுகுமுறை. நீங்க சொல்லலாம் என்னங்க விராட் கோலிக்கு தெரியாதான்னு. சம்டைம்ஸ் நீங்க ஒரு பிரச்சனை இருக்கும் போது ஒரு சின்னதா எங்க இருந்து வரும் பாத்தீங்களா ஒரு சஜஷன், அது மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா, அதை பண்றது நல்ல விஷயம். பட் அதை ஓவர் டூ பண்ணீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் நான் பந்தை விட்டுட்டு போயிட்டு மேட்ச்ல நின்றேன்னா அந்த பந்தை ஆடுறதுக்கான ஏர்ஜ் தான் ஜாஸ்தி ஆகும். இப்ப நான் சாப்பாடு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்றேன், ஒரே வேலை தான் சாப்பிட்டான், நான் என்ன தெரியுமா பண்ணுவான், அவனுக்கு எக்கச்சக்க பசியில அந்த 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டை விட அந்த ஒரு வேளை ஜாஸ்தியா சாப்பிடுவான். அதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவான். கரெக்டா இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயத்த நான் ரொம்ப அப்படியே பண்ணாம விட்டுட்டு நேரம் அங்க போய் நின்றேன்னா அதுக்கான ஆப்போசிட் விஷயத்த தான் நான் பண்ணுவேன். அப்படின்றதுனால விராட் கோலி அதை ஓவர் டூ பண்ணாம அளவோட வச்சுட்டு பண்ணி ஒரு 10 நிமிஷம் போக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப அதை மைண்ட்ல ஏத்துக்காம போய் நார்மலா ஆடினார்னா அவர் ரன் அடிப்பாரு. இந்த 1 hour பந்தை விட்டுட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் நிற்கும் போது எனக்கு என்ன ஏர்ஜ் வரும், இந்த பந்தை ஆடணும் தான் நீங்க ஆடுவீங்க. அதுதான் நடக்குதுன்னு விராட் கோலிக்கு. இது என்னுடைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு தாழ்மையான கருத்து. உண்மையா இல்லைன்றது தெரியல, காலம் தான் பதில் சொல்லும். ரோஹித் சர்மாவும் பயங்கர பேட் ஃபேஸ்ல போயிட்டு இருக்காருங்க. ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள்ல இருக்காருன்னு கிளியரா தெரியுது. பட் என்ன கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா ஃப்ரீயா T20 மாடலே ஆட ட்ரை பண்ணலாம், கனெக்ட் ஆகி. ஏன்னா எப்படியுமே அவுட் ஆகும் அப்படின்ற போது ஒரு சான்ஸ். ஓகே, நம்மளோட ஃபேவரட் பேட்டிங் ஸ்டைல் என்ன T20 அப்படின்றனால ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 ரன் ஃபட்டார்னு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து எப்படி நம்ம பில்டப் பண்ணலாம்னு யோசிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பட் அதுவும் கிளிக் ஆகுமான்னு தெரியாது. பட் இது எப்படியுமே கிளிக் ஆகல அப்படின்றனால அந்த மோட ட்ரை பண்ணலாமே அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்தாங்க, சைனிங்ஸ் பேட் எல்லாம் விட்டாங்க, அதை பார்த்தோம். பேட் கமின்ஸ் டிபிக்கல் பேட் கமின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ரொம்ப டேரிங்கா ஓகேப்பா நீங்க நாங்க டிக்ளேர் நீங்க திருப்பி பேட்டிங் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா பேட் கமின்ஸ் டிக்ளரேஷன்ல மெயினா நீங்க வின்னுக்குன்னு அவர் யோசித்ததோட என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி உங்க டாப் ஆர்டரை உடைச்சிட்டு
அவங்க திருப்பி லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச் வரணும், அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரோடய உங்க பேட்டர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக செய்யப்பட்ட டிக்ளரேஷன் நான் பார்க்குறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, திருப்பி ஒரு விராட் கோலி, சுப்மன் கில் ஆர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர் ஈவன் ராகுல் இந்த மாதிரி ஒரு 4 விக்கெட் நான் எடுத்துட்டு போனாலே திருப்பி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். என்னதான் இந்த மேட்ச் ட்ரா ஆனாலும் உங்க பேட்டர்ஸ்க்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் நான் கொடுத்துட்டு மெல்பர்ன்ல வந்திருக்கேன். அதை தாண்டி ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மோசமான சர்வி இந்தியாவுக்கு இருந்தா அப்ப மேட்ச் வின் பண்ண முடியுமா அப்படின்றத பாத்துக்கலாம். பட் ஏசில்வுட் இல்லாம ஒரு 40-45 ஓவர்ல இந்தியா ஆல் அவுட் இருக்குன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பேட் கமின்ஸுக்கு தெரியும். ஆனா ஒரு 5 விக்கெட் எடுக்கலாம்ல, அந்த 5 விக்கெட் எடுத்துட்டு உங்களுக்கு பேட்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ல போடலான்றதுக்காக தான் அதை பண்ணிருக்காரு பேட் கமின்ஸ். பட் எனிவே அது டேரிங் டெசிஷன், டிபிக்கல் பேட் கமின்ஸ், பயங்கரமான ஒரு கான்பிடன்ட் ஒரு அக்ரெசிவ் கேப்டன் ஒரு முடிவை தான் நம்ம பார்த்தோம். பட் இந்தியா இந்த சீரிஸ் சோஃபார் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே சில நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுவா பாக்குறேன். அதற்கு காரணம் வந்து அவருக்கு ரன்ஸை விட்டுருங்க, அவர் மேட்சுக்கு 50 பந்து குறைவா ஆடுறாரு, குறைஞ்சது 50 பந்து ஆடுறாரு நிதிஷ்குமார் ரெட்டின்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஏன்னா ஆஸ்திரேலியா நான் 2 விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. அந்த கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு பதிவுல போய் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன்னா, நம்பர் ஆஃப் பால்ஸ் நீங்க எவ்வளவு ஆடுறீங்க அஸ் அ பேட்டரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ டெஸ்ட் மேட்ச், எஸ்பெஷலி இன் ஆஸ்திரேலியா ஆர் எனி அதர் டிஃபிகல்ட் கண்டிஷன். அது நிதிஷ்குமார் ரெட்டி அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அதை நம்ம பார்க்குறோம். ஆகாஷ் தீப் ஒரு பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படின்றத சில பாசிட்டிவ், ஜடேஜா ஒரு பியூட்டிஃபுல் கம்பேக் நம்ம பார்த்தோம். அதனால சில பாசிட்டிவ்ஸ்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். பட் இன்னும் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக வந்தாகணும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் பெருசாக கிளிக் ஆகணும். ரொம்ப கேஎல் ராகுல் டிபெண்ட் பண்ணி இருக்காங்களா, இல்லை கேஎல் ராகுல் லா ஆஃப் ஆவரேஜில் ஏதோ ஒரு மேட்ச் அர்லி அவுட் ஆனார்னா யார் எடுக்க போறாங்க அந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஆங்கர் ரோல் அப்படின்றத பார்க்கணும். போலிங் அப்பார்ட் ஃப்ரம் பும்ரா யாரு கை கொடுக்க போறாங்க? ஏன்னா ஆஸ்திரேலியா அதை யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டூர்ல போயிட்டு ஒரே ஒரு பாலர் தான் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, மத்த யாருமே எடுக்கல அப்படின்றது அங்கேயே சொல்லுது ஒரு கதை. மொத்த கதையும் இவர் மேலதான் இருக்கு ஃபோக்கஸ் அப்படின்றது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி வேற யாராவது ஒரு பாலர் வந்து ஒரு 5-4 எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஏற்கனவே ஒரு முறை இந்த ஃபாலோ ஆன் அப்படின்றது எந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வா இருந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். அந்த கதையை இந்தியா vs ஆஸ்திரேலியா 2001 கல்கட்டா டெஸ்ட் மேட்ச். அங்கேருந்து ஒரு பயங்கர டர்ன் அரவுண்ட் பண்ணி இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த மேட்ச் வின் பண்ணாங்க. அது மாதிரி இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் இந்த ஃபாலோ ஆன் இந்த சீரீஸையே டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்டா இருக்குமா? ஸ்டில் ஏர்லி டு சே. எல்லா வாட்டியும் அந்த கல்கட்டா டெஸ்ட் மேட்ச் மாதிரி நடக்காது. ஏன்னா அந்த கல்கட்டா டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா திருப்பி பயங்கரமா பேட்டிங் ஆகி லக்ஷ்மண் டிராவிட் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் டிஸ்பிளே பண்ணி திருப்பி மேட்ச்குள்ள வரதுக்கான அவகாசம் இருந்தது. பட் இங்க அட்லீஸ்ட் ஓகே சீரீஸை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஃபாலோ ஆனா இது இருந்திருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, 2011 அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம் மட்டும்தான் டெஸ்ட் போட்டிகளில் ஃபாலோ ஆன் பண்ணாத ஒரே கிரிக்கெட் டீம். மற்ற எல்லா டீம்ஸும் 2011 அப்புறம் எக்கச்சக்க முறை ஃபாலோ ஆன் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது அந்த ரெக்கார்டையும் இந்த இடத்துல கைவிட்டு போகாம காப்பாத்திருக்காங்க இந்தியா. அப்படின்றதுனால கூட அந்த செலிப்ரேஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த மழை. சில விஷயம் சாதகமா அந்த இந்தியா பக்கம் காத்து வீசுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ பச்சி சொல்லுது ஒய் நாட். ஏன்னா கொஞ்சம் லக்கு இந்தியா பக்கம் சாய்ஞ்சிருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மழை, அடுத்தது ஏசலோட ஒரு இன்ஜுரி அப்படின்றதுனால எப்பா பழிச்சு போக மாட்ட மாதிரி ஒரு இது இருக்கு. பட் அடுத்தது மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச் தெரிக்குங்க. மெல்பர்ன் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டெஸ்ட் மேட்ச். அடுத்த மேட்ச் பவுன்ஸ் பேக் இந்தியா அக்ரெசிவா பண்றாங்களா இல்ல ஆஸ்திரேலியா என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி சகோ, உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் 3:30 மணி காலைல ஏந்து போயிட்டு கமெண்ட்ரி பண்ணிட்டு வரதுனால அன்னைக்கு மேட்சை பத்தியே பேச முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ மேட்ச் முடிஞ்ச அப்புறம் என்னோட அன்பு சகோஸ் உங்களை மீட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே சகோ.